இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாளின் சக்தி வாய்ந்த ஸ்லோகம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். உலகில் உள்ள அனைத்து அம்மன் ஆலயங்களுக்கும் தலைமை பீடமாக திகழ்வது காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம். காஞ்சியம் பதியை சக்தியின் தலைமை பீடம் என்றே போற்றுகின்றது காஞ்சி புராணம். மூக பஞ்ச சதியில் ஸ்ரீ காமாட்சி அம்மனை துதிக்கும் மிக அற்புதமான ஸ்தோத்திரம் உள்ளது. இந்த ஸ்லோகம் குறித்து காஞ்சி மகா பெரியவா நமக்கெல்லாம் அருளி சென்றுள்ளார். இந்த ஸ்லோகத்தை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம், சொல்லி அம்பாளை வீட்டில் இருந்தபடியே வழிபடலாம் என்கின்றார் மகா பெரியவா. செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்டிகை முதலான நாட்களில் மன சஞ்சலத்தால் குழம்பி தவிக்கும் தருணங்களில் மூக பஞ்ச சதியில் உள்ள காமாட்சி அன்னையின் ஸ்லோகத்தை சொல்லுங்கள். துர்விஷயங்கள், கடன் தொல்லைகள், குடும்பத்தில் சஞ்சலங்கள், மனதில் தேவையில்லாமல் தோன்றும் பயம் முதலியான தருணங்களில் வீட்டில் விளக்கேற்றி காமாட்சி அம்பாளை ஆத்மார்த்தமாக நினைத்து ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் பூரண நலம் தருவாள். உலகின் தலைமை பீட நாயகியான காஞ்சி காமாட்சி அகிலத்தையும் அகிலத்து மக்களையும் காத்தருள்வார். இதோ சக்தி வாய்ந்த ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனின் ஸ்லோகம் இந்த திரையில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், காமாட்சி அன்னையே, உன்னை வணங்குபவர்களுக்கு உனது கருணையானது தனம், வித்தை, அளவற்ற கீர்த்தி, நல்ல புத்திரன், மூவுலகிலும் மேன்மையாக இருக்கும் தன்மை, ஆரோக்கியம், ஆயுள் ஆகியவற்றை வெகு விரைவிலேயே வரமாக தருகின்றது. திரிபுர சம்ஹாரம் செய்த பரமேஸ்வரரின் பத்தினியே, பக்தர்களது பாவத்தை போக்கும் தங்களின் சரணத்தில் செய்த நமஸ்காரமானது எங்களுக்கு எதைதான் கொடுக்காது என சொல்லி வேண்டுகின்றது. பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய் மற்றும் முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பாளுக்கு உகந்த திருநாட்களிலும் அம்பாளுக்கு செவ்வரளி முதலான சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் சமர்ப்பித்து இந்த சோஸ்திரத்தை சொல்லி வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும் என்கின்றார் மகா பெரியவா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.